சர்ச்சைக்குரிய தொழிலதிபர் ஆல்பர்ட் தெய் இன்று காலை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-யினால் கைது செய்யப்பட்டதாக அவரது வழக்கறிஞர்களில் ஒருவர் தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் ஜயித் மாலேக், MACC அதிகாரிகள் பூச்சோங்கில் உள்ள தொழிலதிபரின் வீட்டிற்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்து அவரை கைது செய்து கை விலங்குடன் வெளியே கொண்டு வந்ததாக கூறினார். இருப்பினும் ஊழல் தடுப்பு பிரிவினர் தொழிலதிபரின் வீட்டை சோதனை செய்ய வாரண்ட் பெற்றிருந்ததாக தெய்யின் மற்றொரு வழக்கறிஞர் மகாஜோத் சிங் கூறியதாக மலேசியா கினி மேற்கோள் காட்டியுள்ளது. MACC மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இருவரும் வீட்டில் இருந்ததாகவும் தனது வாடிக்கையாளரை சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கை மறுக்கப்பட்டதாகவும் ஜயித் கூறினார். அவர் ஆயுதம் ஏந்திய அதிகாரிகளால் சூழப்பட்டார். அவர்கள் ஒரு பயங்கரவாதியை கைது செய்வது போல் இருந்தது என்று அவர் தெரிவித்தார். பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் முன்னாள் மூத்த அரசியல் செயலாளர் ஷம்சுல் இஸ்கண்டார் அகின் தொடர்பான விசாரணையில் உதவுவதற்காக தெய் மற்றும் சோபியா ரினி புயோங் என்ற பெண் இருவரும் தங்கள் வாக்குமூலங்களை வழங்க அழைக்கப்பட்டனர். சபா சுரங்க ஊழல் தொடர்பாக தொழிலதிபர் தெய் தற்போது லஞ்சம் கொடுத்ததாக 2 குற்றச்சாட்டுகளில் விசாரணையை எதிர்கொள்கிறார். தாய்லாந்தின் ஹட்டியாயில் உள்ள மலேசிய தன்னார்வ மீட்பு பணியாளர்கள் நாட்டின் பல பகுதிகள் ஆபத்தானவை மற்றும் நுழைவதற்கு பாதுகாப்பற்றவை என்று அந்நாட்டின் ராணுவம் அறிவித்ததை தொடர்ந்து நடவடிக்கைகளை நிறுத்தினர். ஜொகூர், பேரா, ஸ்லாங்கூர் மற்றும் பல வட மாநிலங்களைச் சேர்ந்த தன்னார்வலர்களுடன் கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வந்த மீட்பு பணிகள் நேற்று மாலை 7 மணிக்கு நிறுத்தப்பட்டதாக சுனைப்பட்டாணி தன்னார்வ தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவின் தலைவர் லியோங் பெங் டாட் தெரிவித்தார். தாய்லாந்து அதிகாரிகள் பல வெள்ளப்பெருக்கு மண்டலங்களை அதிக ஆபத்துள்ளவையாக அடையாளம் கண்டுள்ளதாகவும் வலுவான நீரோட்டங்கள், இடிந்து விழுந்த கட்டமைப்புகள் மற்றும் நிலையற்ற பாதைகள் இருப்பதாகவும் லியோங் கூறினார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்னும் மலேசியர்கள் இருப்பதை தாங்கள் அறிவோம் என்று குறிப்பிட்ட அவர், ஆனால் தன்னார்வலர்கள் தொடர்ந்து நடவடிக்கைகளில் இருந்து தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தாய்லாந்தில் சிக்கித் தவிக்கும் மலேசியர்களை மீட்பதற்கு தன்னார்வலர்கள் தங்கள் சொந்த செலவுகளை ஏற்றுக்கொண்டுள்ளனர். சிலர் காயமடைந்துள்ளனர். ஆனால் பல மலேசிய சுற்றுலா பயணிகளை மீட்டதற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று அவர் கூறினார். ஓர் அறிக்கையில் வெளியுறவு அமைச்சு 300க்கும் குறைவான மலேசியர்கள் சிக்கி தவிப்பதாகவும் அதிக நீர்மட்டம் காரணமாக மலேசியர்கள் தங்கியுள்ள 2 ஹோட்டல்களை இன்னும் அணுக முடியாத நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தது. தாய்லாந்து ராணுவத்தின் உதவியுடன் சிக்கி தவிக்கும் மலேசியர்களை வெளியேற்றுவதற்காக நேற்று காலை 8 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பெரிய அளவிலான மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக விஸ்மா புத்ரா தெரிவித்தது. பாதிக்கப்பட்ட அனைத்து மலேசியர்களுக்கும் உதவி கிடைக்கும் வரை முயற்சிகள் தொடரும் என்று விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. வெப்பமண்டல புயல் சென்யார் இந்த அதிகாலை நெகிரி செம்பிலானில் கரையை கடந்த போது மரங்கள் சாய்ந்து விழுந்தன. மேலும் ஒரு சிறிய நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் பலத்த காற்று மற்றும் மழை பெய்தது. ஸ்ரம்பானின் தமான் புக்கிட் பர்லியானில் 2 வீடுகளில் வசிக்கும் 6 பேர் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டதால் அவர்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டதாக மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. வெப்பமண்டல புயல் சென்யார் நெகிரி செம்பிலான் கடற்கரையை அடைந்த சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதிகாலை 3:50 மணி அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மேலும் நிலச்சரிவுகள் ஏற்படும் என்ற அச்சத்தில் குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் அந்த பகுதி நெருக்கமான கண்காணிப்பில் இருப்பதாகவும் துறை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஸ்ரம்பான் 2 உள்ள ஏயோன் ஷாப்பிங் மால் அருகே ஒரு மரம் விழுந்து அவரை தாக்கியதில் 61 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் காயமடைந்தார். அவர் சிகிச்சைக்காக துவாங்கு ஜஃபார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். போர்டிக்சனில் பத்து ஒன்றில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் விழுந்த மரம் புரோட்டான் சாகாவை சேதப்படுத்தியது. ஆனால் அதிகாலை 3:10 மணிக்கு நடந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தீபகற்ப மலேசியாவை அடைந்ததும் புயல் பலவீனம் அடைந்ததை அடுத்து இன்று அதிகாலை வெப்பமண்டல புயலான சென்யாரை குறைந்த காற்றழுத்த வானிலை அமைப்பாக வானிலை ஆய்வுத்துறை அறிவித்தது. புயல் நள்ளிரவில் ஸ்லாங்கூர் மற்றும் நெகிரி செம்பிலான் கடற்கரையில் கரையை கடந்ததாகவும் இப்போது தீபகற்பத்தின் நடுவில் இருப்பதாகவும் அது கூறியது. மேற்கு மலேசியாவின் சில பகுதிகளில் இன்னும் கனமழை, பலத்த காற்று மற்றும் புயல் நிறைந்த கடல் கொந்தளிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடுமையான வெள்ளத்தை தொடர்ந்து தாய்லாந்தின் ஹட்டியாயில் சிக்கி தவித்த 38 மலேசிய பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் மலேசியா மற்றும் தாய்லாந்து நாட்டு அதிகாரிகளின் ஒருங்கிணைந்த மீட்பு நடவடிக்கையில் வெற்றிகரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். நேற்று காலை 8 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை ராயல்
தாய் ராணுவத்தின் உதவியுடன் சிக்கி தவிக்கும் மலேசியர்களை வெளியேற்றுவதற்காக பெரிய அளவிலான மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சு இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மழை தணிந்ததால் நேற்று நவம்பர் 27ஆம் தேதி வெள்ள நீர் கணிசமாக குறைந்தது. இதனால் நீர்மட்டம் அதிகமாக இருக்கும் சில இடங்களை தவிர பெரும்பாலான பகுதிகளுக்கு கனரக வாகனங்கள் நுழைய அனுமதித்தது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று 25க்கும் மேற்பட்ட ஹோட்டல்களில் இருந்து சுமார் 1459 மலேசியர்கள் வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலாக்காவின் அலோர் காஜாவில் நேற்று இரவு 11 வயது சிறுவன் ஒருவன் கால்வாயில் விழுந்து பலத்த நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு இறந்து கிடந்தான். பாதிக்கப்பட்ட சிறுவன் நீரில் மூழ்கி இறந்ததாகவும் கடைசியாக காணப்பட்ட இடத்திலிருந்து சுமார் 600 மீட்டர் தொலைவில் உள்ள கால்வாயில் சிக்கிய சில கிளைகளில் இருந்து உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. மாலை 5:45 மணியளவில் சிறுவன் நீர்பிடிப்பு பகுதிக்கு வழிவகுத்த கால்வாயில் விழுந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அவனது உடல் சுமார் 2.5 மணி நேரத்திற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது. சுற்றுலா பயணியாக காட்டிக்கொண்ட வியட்நாம் பிரஜை ஒருவர் சாக்ஸ் மூட்டைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 116 ஆமைகளை கடத்த முயன்றதாக கூறப்படும் நிலையில் கைது செய்யப்பட்டார். 42 வயதான சந்தேக நபர் விமான நிலையத்தின் முனையம் 2 வழியாக வெளியேற முயன்ற போது வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறையான பெர்ஹெலித்தான் அமலாக்க அதிகாரிகள் மற்றும் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலைய பாதுகாப்பு ஊழியர்களால் கைது செய்யப்பட்டார். நேற்று காலை 11:20 மணி அளவில் சந்தேக நபரின் லக்கேஜில் சந்தேகத்திற்கு இடமான பொருள் இருப்பதை விமான நிலைய பாதுகாப்பு கண்டறிந்த போது கடத்தல் முயற்சி கண்டுபிடிக்கப்பட்டதாக பெர்ஹெலித்தான் இயக்குநர் டத்தோ அப்துல் காதிர் அபு ஹாஷிம் தெரிவித்தார். அந்த நபர் கோலாலம்பூரில் இருந்து ஹனோய்க்கு பறக்க திட்டமிடப்பட்டிருந்தார் என்று அவர் கூறினார். அனைத்து ஆமைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் சந்தேக நபர் சர்வதேச அழிந்து வரும் உயிரின வர்த்தக சட்டம் 2008 கீழ் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டார். இது சிறை தண்டனை மற்றும் கணிசமான அபராதம் உட்பட கடுமையான தண்டனைகளை விதிக்கிறது. 30,000 ரிங்கிட்டிற்கும் அதிகமான மதிப்புள்ள ஊர்வன மேலதிக நடவடிக்கைக்காக பெர்ஹெலித்தானின் கோலாலம்பூர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.